இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேனுக்கு டெய்லரிங் நல்லாவே வரும். அவ உதவி செஞ்சா மாமாவுக்கு ஒத்தாசையா இருக்கும். நீயே உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தியா? இந்த வீட்டுல யாருக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? நானா முடிவெடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே பாட்டி. தப்பா தப்பு இல்லையான்னு நீயே முடிவெடுக்க கூடாது. தலை இருக்கும்போது வாலாடுனா அது தப்புதான். நான் என் இஷ்டத்துக்கு ஆடல பாட்டி. நீங்க தானே இந்த வீட்டுல முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்க. அதனால்தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். உங்க பேச்சுக்கு தான் மறு பேச்சு இல்லையே இந்த வீட்டுல. தெரியுதுல்ல? வேற ஒன்னும் பேச வேண்டாம். யாரு எந்த வேலைக்கு போக வேண்டாம். பேசாம வீட்டு வேலையை ஒழுங்கா பார்த்தா போதும். அனுப்புனா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஜாக்கெட் தைச்சு கொடுக்கற ஆர்டர் தேனுக்கு புடிச்சு கொடுத்தீங்கல்ல, தேனும் செஞ்சு கொடுத்தா. அதுல ஒரு வருமானம் வந்துச்சுல. அதுக்கு லோகு மாமா அங்க தனியா தானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அக்கா போனா அவருக்கும் உதவியா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, தேவி அக்காவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் கட்டுக்கட்டா பணம் தேவைப்படும்ல, அதுக்கும் யூஸ் ஆகும். அத பத்தி எல்லாம் உனக்கு எதுக்கு கவலை? லோகு மாமா டீக்கு காசு கேட்டப்போ கொடுக்கல. மனோ மாமா பெட்ரோலுக்கு காசு கேட்டப்போ மூஞ்சில தூக்கி வீசுறீங்க. ஆனா உங்க பேத்தியோட புருஷன் கேட்டா மட்டும் அப்படியே அள்ளி குடுக்கறீங்க. கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லனா கொடுக்கவே கூடாது. ஏன் இப்படி பார்ஷியலா இருக்கீங்க? அது ஏன் இஷ்டம். யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அத கேட்க நீ யாரு? நான் யாரா? சில உண்மைகள் தெரிஞ்சவ, அம்புட்டுதான். என்ன உனக்கு உனக்கு என்ன உண்மை தெரியும்? நிறைய உண்மைகள் தெரியும். ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரியல. நானும் யோசிச்சு பாக்குறேன், என் புத்தியால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க அதுக்கு விளக்கம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் என்ன எனக்கே புதிர் போடுறியா? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்ல, இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு தேவி அக்காவும் அவங்க புருஷனும் பேக தூக்கிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு அவங்க ட்ரெஸ் தானே எடுத்துட்டு போனோம். போச்சிட்டு போற தேவி அக்கா எதுக்கு பேக் மொத்தமும் உங்க புடவை எடுத்துட்டு போறாங்க? என்ன என்ன வளர்ற? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்காத. நான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல, எனக்கு தெளிவா தெரிஞ்ச உண்மையை தான் சொல்றேன். சண்டை போட்டு போறவங்க அவங்க பேக்ல ஒண்ணு அவங்க ட்ரெஸ் இருக்கணும், இல்ல அவங்க புருஷன் ட்ரெஸ் இருக்கணும். ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் இல்லாம பேக் மொத்தமும் உங்க புடவையா தான் இருந்துச்சு. அதான் ஏன்னு எனக்கு புரியல. ஏதோ என் ஞாபகார்த்தத்துக்காக என் சேலை எடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கு என் மேல அம்புட்டு பாசம். ஓ அப்படியா? அப்படியே இருந்தாலும் ஞாபகார்த்தத்துக்கு ஒன்னு ரெண்டு சேலை எடுத்துட்டு போவாங்க. பேக் மொத்தமுமா உங்க சேலையை எடுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்க மாத்து துணிக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப என்னதான் உன் பிரச்சனை? சும்மா சுத்தி வளைக்காம என்னன்னு சொல்லு. நாளைக்கு தேன்மொழி அக்காவும் டெய்லர் கடைக்கு போகணும். அத நீங்க தான் சொல்லணும். ஆம்புட்டுதான்.